வணக்கம். சமூக வலைத்தளங்களை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு குறிப்பிட்ட வைரல் போஸ்ட கடந்த சில நாட்களா பார்த்திருப்பீங்க. ஈழத் தமிழர்களின் உலகளாவிய அரசியல் பயணத்தை பத்தி பேசும் அந்த பதிவுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைகள் என்ன, அதுல என்னென்ன பிழைகள் இருக்குன்னு தான் இந்த தொகுப்புல நாம ரொம்ப டீடைலா அனலைஸ் பண்ண போறோம். வாங்க ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்குள்ள போகலாம். முதல்ல இந்த வைரல் பதிவுல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ரொம்ப முக்கியமான அதே சமயம் அழுத்தமான அரசியல் ஒப்பீட்டை பத்தி பார்க்கலாம். அதாவது கடந்த 30 வருஷங்களுக்கு மேலா தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் ஈழத்தமிழர்கள் இன்னமும் எந்தவித அடிப்படை அரசியல் உரிமைகளும் இல்லாம அகதிகளாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் பலரும் ஈழத்தமிழர்களுக்காக வெறும் வாயில வடை சுடுற கதையா வெற்று வாக்குறுதிகளை மட்டுமே கொடுத்துட்டு இருக்காங்கன்னு இந்த பதிவு ரொம்ப கடுமையா விமர்சிக்குது. ஆனா அதே சமயம் அகதிகளா பிற நாடுகளுக்கு போன நம்ம ஈழத்தமிழர்களுக்கு அங்க குடியுரிமை கிடைச்சதோட மட்டும் இல்லாம அவங்க நேரடியா அரசியல்லையும் மிகப்பெரிய அளவுல அதிகாரம் செலுத்துறாங்க அப்படிங்கிற நிதர்சனமான உண்மையை இது ரொம்ப ஆணித்தரமா முன்வைக்குது. இந்த உலகளாவிய அரசியல் மாற்றத்தை ரீசெண்டா நடந்த கனடா நாடாளுமன்ற தேர்தலோட இந்த வைரல் போஸ்ட் கனெக்ட் பண்ணிருக்கு. கனடாவில் ஆளும் லிபரல் கட்சியும் வெற்றியையும் அதுல ஈழத்தமிழர்களோட பங்களிப்பையும் கொண்டாடுற மாதிரி தான் அந்த தகவல் அமைஞ்சிருக்கு. சரி, அந்த தேர்தல்ல அப்படி என்னதான் நடந்துச்சு, யார் யாரெல்லாம் ஜெயிச்சாங்கன்னு கொஞ்சம் பாப்போமா? கனடாவில் ஆளும் லிபரல் கட்சி மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருக்கு. இதுல நமக்கு ரொம்ப பெருமையான விஷயம் என்னன்னா, அந்த வெற்றியின் ஒரு பகுதியா 2 ஈழத்தமிழர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களா, அதாவது எம்பிக்களா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கன்னு அந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்கு. புலம்பெயர்ந்த தமிழர்கள் வெளிநாட்டு அரசியல்ல எந்த அளவுக்கு ஒன்றிணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். இதுல ஒருத்தர் ஹரி ஆனந்த சங்கரி, அதாவது கேரி ஆனந்த சங்கரி. இவர் கனடாவோட ஸ்கார்பரோ ரூஜ் பார்க் தொகுதியில லிபரல் கட்சி சார்பா நின்னு ஜெயிச்சிருக்காரு. இவர் நேத்தோ இன்னைக்கோ அரசியலுக்கு வந்தவர் கிடையாதுங்க. நீண்ட காலமா அந்த தொகுதியில ஜெயிச்சு நாடாளுமன்ற உறுப்பினரா மட்டும் இல்லாம அமைச்சராகவும் சிறப்பா செயல்பட்ட ஒருத்தர். இது 100% உண்மையான தகவல். அதே போல இந்த தேர்தல்ல லிபரல் கட்சி சார்பா போட்டியிட்டு வெற்றி பெற்ற இன்னொரு ஈழத்தமிழரா யுவனிதாநாதன் அப்படிங்கிறவங்களோட பேரும் அந்த பதிவுல இடம்பெற்றிருக்கு. இந்த மாதிரியான வெற்றிகள் உலக அளவுல நம்ம ஈழத்தமிழர்களோட அரசியல் முன்னேற்றத்தை ரொம்ப தெளிவா காட்டுது இல்லையா? இதுவரைக்கும் எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இங்கதான் நம்ம கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த வைரல் போஸ்ட்ல சில முக்கியமான தகவல்கள் உண்மையை விட்டு ரொம்பவே விலகி இருக்கு. அந்த பதிவுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்லப்பட்ட ஒரு விஷயத்த நான் உங்ககிட்டயே கேள்வியா கேட்கிறேன். மார்க் கார்னி மீண்டும் கனடாவின் பிரதமரானார் அப்படின்னு அதுல இருக்கு. நிஜமாவே மார்க் கார்னி கனடாவோட பிரதமரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா கிடையாது. சமூக வலைத்தளங்கள்ல தகவல்கள் எப்படி திருச்சி சொல்லப்படுதுங்கிறதுக்கு இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். கனடாவோட தற்போதைய லிபரல் கட்சி பிரதமர் யாருன்னு உலகத்துக்கே தெரியும். அது ஜஸ்டின் ட்ரூடோ. ஆனா இந்த பதிவுல நாட்டின் தலைமை பதவியை பத்தின ஒரு அடிப்படை தகவலையே முற்றிலும் தவறா கொடுத்திருக்காங்க. அப்போ மார்க் கார்னி யாரு? அவர் ஏன் பிரதமரா சொல்லப்பட்டார்? மார்க் கார்னி அப்படிங்கிறவரு கனடா மற்றும் இங்கிலாந்து வங்கிகள்ல முன்னாள் ஆளுநரா, அதாவது கவர்னரா இருந்த ஒரு மிகப்பெரிய பொருளாதார நிபுணர். அவர் லிபரல் கட்சியின் பொருளாதார ஆலோசகரா இருக்கிறாரே தவிர எந்த காலத்திலையும் அவர் கனடாவோட பிரதமரா பதவி ஏத்துக்கவே இல்லை. இதுதான் நிதர்சனம். சோ இந்த முழு விஷயத்துல இருந்தும் நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன, அதை பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த வைரல் பதிவு நிஜமும் கொஞ்சம் கற்பனையும் கலந்த ஒரு விசித்திரமான பேக்கேஜ். வெளிநாடுகள்ல ஈழத்தமிழர்களுக்கு கிடைச்சிருக்கிற அரசியல் அங்கீகாரம், கேரி ஆனந்த சங்கரி மாதிரியான தலைவர்களோட தொடர்ச்சியான வெற்றி, இதெல்லாம் யாராலும் மறுக்க முடியாத உண்மைகள். ஆனா கனடாவோட பிரதமர் யார் அப்படிங்கிற பேசிக் ஃபேக்டையே மாற்றி சம்பந்தமே இல்லாத ஒரு கற்பனையான அரசியல் சூழலை உருவாக்கி இந்த செய்தியை பரப்பி இருக்காங்க. இதுல இருந்து நமக்கு ஒரு முக்கியமான கேள்வி எழும்பலையா? சமூக வலைத்தளங்கள்ல இந்த மாதிரி பரப்பப்படுற தவறான அரசியல் தகவல்களை நம்பி ஏமாறாம விழிப்புணர்வா இருக்கிற அதே நேரத்துல நம்ம புலம்பெயர்ந்த ஈழ தமிழர்களோட உண்மையான சாதனைகளை நாம எப்படி சரியா கொண்டாடுறது, எந்த ஒரு செய்தியையும் ஷேர் பண்றதுக்கு முன்னாடி அது உண்மையான ஒரு நிமிஷம் செக் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த தொகுப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த தகவலை எல்லார் கூடயும் பகிர்ந்துக்கோங்க. மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.